ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நந்தியாவேஷ். இன்றைக்கி பொட்டுக்கடலை வச்சு ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். தேங்காய் இல்லாத பொட்டுக்கடலை சட்னி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, வரமிளகா, அப்புறம் வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். தீயக்கூடாது, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது தீஞ்ச ஸ்மெல் வரும். அதனால் நல்லா கை விடாமல் வளர்த்துட்டே இருக்கணும். இதான் பாருங்கள், நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்ச பிறகு தான் நம்ம இதை அரைக்கணும். அதை பாருங்கள், இதை நான் பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறின பிறகு நான் அதை அரைச்சி காட்டுறேன். அதுதாங்க, இது நல்லா ஆறி போச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். இது வதக்கி வச்சதில் போட்டாச்சு. அப்புறம் இதை பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட். இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தாளிப்பை பார்த்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, சட்னிக்கு தேவையான தாளிச்சாச்சு. இப்போது இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தாளிப்பில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பொட்டுக்கடலை சட்னி ரெடி. தேங்காய் இல்லாத சமயத்தில் நம்ம இந்த மாதிரி சட்னி செஞ்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். குயிக்காக ரெடி ஆகிற ஒரு சட்னி. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பொட்டுக்கடலை சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.